ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அழகே அழகு இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான அப்புறமா தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். மதி வெளியே உட்காந்துட்டு இருக்கிறதுனால அக்கம் பக்கத்தில் இருக்கிற எல்லாருமே அவங்க வீட்டில் ஏதோ பிரச்சனை, புது மருமக வீட்டை விட்டு வெளியே உட்காந்துட்ருக்கா அப்படின்னு எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால் லட்சுமிக்கு அசிங்கமாக இருந்தாலும் மதியை மன்னிப்பு கேட்க வைக்காமல் வில்ல விடக்கூடாதுன்னு பிடிவாதமாக இருக்காங்க. இப்போது அவருடைய மாப்பிள்ளைக்கு ஃபோன் பண்ணி நடந்த விஷயத்தெல்லாம் அவருடைய மாமா சொல்லிட்டு இருக்காரு. இன்னொரு சைடு இங்கே மதிய வெளியே உட்காந்துட்டு இருக்கிறதுனால எல்லாருமே பார்த்து பேசிகிட்டே இருக்காங்களே அப்படின்னு நம்ம குடும்பத்துக்கு இல்லை பிரச்சனைனா நம்ம குடும்பத்துக்கு ஒரு அசிங்கம் வந்துடக்கூடாது அப்படின்றது மதி சும்மா கேஷுவலாக தான் உட்காந்துட்ருக்கான்னு எல்லாருக்கிட்டையும் சொல்லி பார்த்தாங்க. ஆனால் யாரும் கேட்கவே கிடையாது. இப்போ மதிக்கு நான் சப்போர்ட்டாக போய் நாம் வெளியில் உட்காந்தோம் அப்படின்னா எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு மலர் மதி கேட்ட ஒரு விஷயத்த கூட பெருசாக எடுத்துக்காம மதிக்காக வெளியே வந்து உட்காந்துட்ருக்காங்க. இதை பார்த்த மதி மனசு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்க செய்யாத தப்புக்கு தான் எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்க முடியாதுன்னு சொன்னாங்களே தவிர செஞ்ச தப்புக்காக மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு அவங்க எப்பயுமே சொன்னது கிடையாது. இப்போ அவங்க செஞ்சது தப்பு, மலரை டக்குன்னு அப்படி கேட்டது தப்பு அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. இதனால் இப்போது மதி எந்திரிச்சு போய் மலர்கிட்டே நிற்கிறாங்க. இப்போது மலரும் அமைதியாக பார்த்துட்டே உட்காந்துட்டு இருக்காங்க, எதுவுமே பேசாமல். ஏன்னா அவங்க கொஞ்சம் ஹர்ட் ஆகி இதனால் அழுந்துட்டாங்க. அப்போது மதி இருந்துக்கிட்டு சாரிங்க அப்படின்னாங்க. இதை கேட்ட உடனே மலரோட மனசு அடுத்த நிமிஷமே அப்படியே டக்குன்னு மாறி போயிடுது. நீ எதுக்காக மதி சாரி கேட்குற அப்படின்னும், இல்லைங்க நான் அப்படி பேசியிருக்க கூடாது, அப்படி பேசினது தப்பு தான், நான் கோவத்தில் ஏதோ கொஞ்சம் கூட யோசிக்காமல் அப்படி பண்ணிட்டேன், சாரிங்க நான் கேட்டது தப்பு தான், உங்களை அப்படி கேட்டிருக்க கூடாது, இந்த குடும்பத்துக்காக நிறைய நீங்கள் விட்டு கொடுத்து போயிட்டுருக்கீங்க, அதை நான் யோசிக்காமல் என்னையும் அப்படி மாற்றிடுவாங்களோ, செய்யாத தப்புக்கு என்னை மன்னிப்பு கேட்க வச்சு எல்லார் முன்னாடியே என்னை அசிங்கப்படுத்திடுவாங்களோ அப்படின்னு நினச்சி தான் நான் ஒரு கோவத்தில் அப்படி பேசிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னும். மதி விடு மதி, நான் இதை புரிஞ்சுக்கிறேன், நீ என்கிட்ட கேட்டது தப்புன்னு நீ உணர்ந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்குற, ஆனால் அத்தைக்கிட்ட நீ மன்னிப்பு கேட்க முடியாதுன்னு சொன்னது நியாயம்தான், வழக்கம் போல் நான் அமைதியாக விட்டுருக்கணும், நான் தான் கொஞ்சம் யோசிக்காமல் உன்னை மன்னிப்பு கேட்க சொல்லி டக்குன்னு சொல்லிட்டேன், அத்தை பண்ணுற ட்ராமாவெல்லாம் பார்த்த உடனே குடும்பத்துக்குள்ள ஏதாச்சும் பிரச்சனை ஆகிடுமா பெருசா அப்படின்னு நான் கொஞ்சம் பயந்துட்டேன், அவங்க ஏதாச்சும் பெருசாக பிரச்சனை பண்ணி உன்னையும் அப்பா அம்மாவையும் இப்போ வர சொன்ன மாதிரி வர வச்சு ஏதாச்சும் பெரிய பிரச்சனை பண்ணிடுவாங்கன்னு பயந்துட்டு தான் நான் அந்த பிரச்சனையை சுமூகமாக முடிக்கிறதுக்காக உன்னை சாரி கேட்க சொல்லிட்டேன், நான் செஞ்சதும் தப்பு தான் மதி, என்னையும் மன்னிச்சுடு அப்படின்றாங்க. ஐயோ நீங்கள் எதுக்கு மன்னிப்பு கேட்குறீங்க அப்படின்னு இப்போது அவங்க ரெண்டு பேரும் பேசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அடுத்து வெளியில் இருக்கிறவங்கெல்லாம் என்ன நினைக்க ஆரம்பிச்சிடுறாங்க, சண்டையெல்லாம் ஒன்றும் இல்லை போல இருக்குப்பா, அந்த பொண்ணு சாதாரணமாக தான் உட்காந்துட்ருக்கு, ஆனால் அவன் மாமியார் உள்ளே வந்து அவங்கள கூட்டிகிட்டு போகாமே இருக்கா, இந்த பொண்ணும் நம்ம இத்தனை பேர் சுற்றி நின்றும் இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது அமைதியாகவே வெளியே உட்காந்துட்ருக்கு, இது பிரச்சனை இல்லையா, ரெண்டு மருமகளும் நல்லா தான் பேசிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க, என்னென்னு ஒன்றும் புரியாமல் காது மேலே மூக்க வச்சு பேசிகிட்டே இருக்காங்க. தங்கராஜுக்கு விஷயம் தெரிஞ்ச அடுத்த நிமிஷம் திரும்பவும் கிளம்பி இங்கே வந்துடுறாரு. அவருக்கு பயங்கர டென்ஷன் ஆகுது. வரும்போது ரேவதியை கூட கூப்பிட்டுட்டு தான் வராங்க. நேரத்துக்கு விஷயம் தெரிஞ்சதுனால ரேவதியுமே கூட வராங்க. வர வழியில் ஃபுல்லாக பிடிச்சி ரேவதியை தான் அவர் கத்திக்கிட்டே வராரு. ஏடி உன் குடும்பத்தில் யாராச்சும் ஒருத்தர் பிரச்சனை மேலே பிரச்சனை கொடுத்துட்டே இருப்பாங்க, அதை சரி பண்ண வேண்டியது தான் என் வேலையா, காலையில் தான் போய் பேசி சரி பண்ணிட்டு வந்தேன், இப்போ திரும்பவும் பஞ்சாயத்துக்கு கூப்பிடுறாங்க, ஐயோ எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, என்னை நிம்மதியாகவே விட மாட்டேங்களா அப்படின்னும். அவர் ரேவதி கேட்குற ஒரே கொடுக்குற பதிலடி ஒன்று தான், நீங்கள் தானே மதிய சுரேஷ்க்கு கல்யாணம் பண்ணி வச்சிங்க, அப்போ அவங்க ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை வந்தால் நீங்கள் தான் சரி பண்ணணும் அப்படின்னு ஒரே வார்த்தையில் சொல்லிட்டுறாங்க. எல்லாம் என் நேரம், அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு நான் படுற பாடு இருக்கு பாரு அப்படின்னு இங்கே தங்கராஜ் புலம்பிட்டே போய் அங்கே நிற்கிறாரு. அங்கே போய் நின்று அடுத்த நிமிஷம் தங்கராஜ் நின்று அவங்க வீட்டோட மாப்பிள்ளைன்னு எல்லாருக்குமே தெரியும். அவருடைய மதிப்பு மரியாதை என்னன்றது எல்லாருக்குமே தெரியும். இப்போ அவரை பார்த்த உடனே எல்லாரும் அப்படியே மிரண்டு போய் நிற்கிறாங்க. தங்கராஜ் ஒரே அதட்டு தான், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இந்நேரத்துக்கு இங்கே எல்லாரும், என்ன இங்கே என்ன ஃபேஷன் ஷோவாக நடக்குது, இல்லை வேறு ஏதாச்சும் நடக்குதா, நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க, உங்களுக்கெல்லாம் வேறு வேலையே இல்லையா, போகிறீங்களா இல்லையா அப்படின்றாங்க. அப்புறம் எல்லோரும் பயந்துட்டு நிற்கவும் போகிறீங்களான்னு ஒரே கற்று தான் எல்லாரும் பக்கு பறந்து போயிடுறாங்க. என்ன மதி இதெல்லாம் அப்படின்னு வந்து நின்று கேட்டுட்ருக்காரு. மதி எதுவுமே பேசுறது கிடையாது. உங்ககிட்ட நான் என்ன சொல்லிட்டு போனேன், ஒரு சாரி தான், அத்தை மாமா கிட்ட சாரி கேட்டுட்டு உன் பாட்டுக்கு உன் வேலையை பாருன்னு சொல்லிட்டே போனேன், ஆனால் அதை கேட்க முடியாமல் இங்கே பாரு தெரு முழுக்க நின்று வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க, கிளம்பு உள்ள அப்படின்றாங்க. வீட்டை விட்டு வெளியே போன சொன்னார், என்னை தொட்டு தாலி காட்டினா அவர் தானே, அவர் வந்து என்னை உள்ள கூப்பிட்டுட்டோம், நான் வரேன் அப்படின்னு மதி வெளியே உட்காந்துட்ருக்கவும், ஏன் இப்படி பிடிவாதம் பிடிக்கிற, அவன் கூப்பிடலன்னா என்ன, இங்கே இத்தனை பேரும் கூப்பிடுறோம்ல நடு அப்படின்றாங்க. இங்கே உள்ள நடுனுவீங்க, உள்ளே போய் மன்னிப்பு கேளுன்னுவீங்க, என்னால் மன்னிப்பு கேட்க முடியாது, எங்கேயும் போகவும் முடியாது, நீங்கள் என்னை உள்ளே வாங்கன்னு சொன்னீங்கன்னா நான் வரேன் அவ்வளோதான் அப்படின்னு மதி சொல்லவும், இப்போது தங்கராஜுக்குமே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. மாப்பிள்ளை
உள்ளே வந்துட்டாங்கன்னு அவங்க அத்தையும் மாமாவும் ஓடி வராங்க. வாங்க மாப்பிள்ள உள்ளே வாங்க உள்ளே வாங்க, என் மலரு என்ன பண்ணிட்டு இருக்க நீ, உள்ளே வா அப்படின்றாங்க. அப்புறம் வாங்கண்ணே வா ரேவதின்னு உள்ளே கூப்பிட்டுட்டு மலரும் உள்ளே போகிறாங்க. ரேவதி ஒரு பக்கம் மலர்கிட்ட என்ன நீ இதெல்லாம் அப்படின்னுமோ எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல ரேவதி, நான் அப்புறம் கிட்ட எல்லாத்தையும் டீட்டெயிலாக சொல்கிறேன், இப்போதைக்கு நடக்கிறத மட்டும் நீ வேடிக்கை பாரு அப்படின்றாங்க. அப்புறம் உள்ளே போகிறாங்க. பார்த்தீங்களா மாப்பிள்ள இவளுக்கு எவ்வளோ திமிருன்னு, மன்னிப்பு கேட்டுட்டு உள்ளே வா, சுரேஷ் வந்தால் நாங்கள் பேசிக்கிறோன்னு சொல்கிறோம், முடியவே முடியாதுன்னு திமிரா உட்காந்துட்ருக்கா மாப்பிள்ள, நீங்கள் தானே கல்யாணம் பண்ணி வச்சிங்க, நான் எங்கே போட்டோம் நான் இங்கே தான் இருப்பேன் அனுபவிங்கன்ற மாதிரி பேசுகிறா மாப்பிள்ளன்னு தேவையில்லாததெல்லாம் திரும்பவும் உனக்கு ரெண்டாக சொல்லிட்டு இருக்கோம். நானும் கூப்பிட்டு பார்த்தாத்த மதிக்கவே மாட்டேன்றா, என்ன தான் பண்ணுறதுன்னு எனக்கும் புரியல, அப்பா அம்மாவை கூப்பிட்டு பேசியாச்சு, இவளுக்கு எடுத்து சொல்லி புரிய வச்சியாச்சு, எத்தனை பேர்கிட்ட சொன்னாலே நான் இப்படியே தான் நடந்துப்பேன்னு சொல்கிறதுல என்ன அர்த்தம் இருக்கத்த, எனக்கே கோவமாக தான் வருது அப்படின்னு தங்கராஜ் சொல்லிட்டு இருக்காங்க. ஏங்க அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் கூடி நின்று எப்படி வேடிக்கை பார்க்குறாங்க, நம்ம உள்ளே வந்த அடுத்த நிமிஷம் திரும்பவும் எல்லாரும் வெளியே நின்று பேசிட்டு தான் இருக்க போகிறாங்க, நீங்கள் வேணால் போய் பாருங்கள் எல்லாரும் வெளியில் தான் இருப்பாங்க, பேசாமல் மதியம் உள்ளே கூப்பிட்டுக்கலாங்க, சுரேஷ் வந்தால் சுரேஷ் கிட்டே பேசிக்கலாம், பிரச்சனையை வீட்டுக்குள்ளேயே பேசி தீர்த்துக்கலாம், அதுக்குன்னு கல்யாணம் ஆன கொஞ்ச நாள்லேயே ஒரே சண்டைக்கு இப்படி வீட்டை விட்டு வெளியில் அனுப்பினா எப்படியா அப்படின்னு ரேவதி சொல்லுவோம். ரேவதி ஒரே சண்டையா அப்படின்னு தங்கராஜ் கேட்கவும், ஏடி ரேவதி அவள் பேசினது உன் அம்மாவை என்னை பற்றி எங்கள் எல்லாரையும் பற்றி உனக்கு கொஞ்சம் கூட கவலையவே இல்லையா, ஒரு சண்டையை போட்டிருக்கா, அவள் இந்த வீட்டுக்கு வந்த நாள்லேருந்து சண்டை மட்டும்தான் போட்டுட்ருக்கா, என்ன நீ பேசுகிற அப்படின்ட்டு இருக்காங்க. இல்லைம்மா அதுக்குன்னு வெளியே உட்கார வச்சுட்டு இப்போ அக்கம் பக்கத்துலலாம் பாருங்கள், நாளைக்கு அப்பா ஜாகிங் போகும்போதோ நீங்கள் காய்கறிக்கு வெளியில் போகும்போதோ இல்லை எங்கேயாச்சும் கோயிலுக்கும் ஹாஸ்பிட்டலுக்கும் போகும்போதோ இதை பற்றி தானே எல்லாருமே உங்ககிட்ட கேட்பாங்க, தேவையில்லாமல் எதுக்கு பிரச்சனை, மதியம் உள்ளே கூப்பிட்டுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம குடும்ப பிரச்சனை நம்ம வீட்டோட முடிஞ்சு போயிடும், இல்லைன்னா இது ஊர் பிரச்சனை ஆகிடும், உனக்கு தான் நம்ம வீட்டு தெரு ஆளுங்களை பற்றி நல்லாவே தெரியும்ல எப்படியெல்லாம் பேசுவாங்கன்னு அப்படின்னு ரேவதி சொல்லிட்டு இருக்காங்க. ஏற்கனவே எங்கள் கல்யாணத்தப்பெல்லாம் எல்லாருமே எப்படி பேசியிருக்காங்க தேவையாமா அப்படின்னும் அதுவும் சரிதான் அப்படின்னு இப்போ அவங்க அத்தை யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அத்தை பேசாமல் மதிய உள்ளே கூப்பிடுங்க, அப்புறம் எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம், சுரேஷ் வரட்டும் நான் பேசிக்கிறேன், தேவையில்லாமல் நம்ம குடும்பத்துக்கு தான் அத்தை அசிங்கம் அப்படின்னு தங்கராஜ் சொல்லவும், மாப்பிள்ளை அப்படின்னும் என்ன மாமா பண்ண சொல்கிறீங்க, இப்போ வெளியில் போய் மதிக்கிட்ட சாரு கேட்க சொல்லுவேன், அவள் முடியாதுன்னு சொல்லுவா, வெளியிலே நின்று தேவையில்லாமல் பிரச்சனை வரும், பதிலுக்கு பதில் பேசுவா, எல்லாரும் வேடிக்கை பார்ப்பாங்க, இது தேவையா மாமா நமக்கு அப்படின்றாங்க. அத்தை இந்த ஒரு தடவை அத்தை எனக்காக நீங்கள் அவளை போனால் போதுன்னு மன்னிச்சு விட்டுடுங்க, அடுத்த தடவை இருந்து மதி இப்படி நடக்காமல் நான் பார்த்துக்கிறேன், இனி மதி இந்த மாதிரி நடந்துக்க மாட்டா, நான் மதிக்கிட்ட சொல்லி புரிய வைக்கிறேன், இந்த ஒரு தடவை அவள் மன்னிப்பு கேட்காமலே அவளை நீங்கள் மன்னிச்சு விட்டுருங்க அத்தை, பெரியவங்களுக்கு மன்னிக்கிறது தானே அத்தை பெரிய குணமே, மன்னிச்சிடுங்க அத்தை அப்படின்னு தங்கராஜ் கேட்டுட்ருக்காது. இதை நினச்சி ரேவதிக்கு மலருக்கு தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பரவாயில்லையே இந்த மனுஷனாவே மாதிரி இறங்கி வர வச்சுட்டா கரைப்பால் கறந்தா கல்லும் கரையன்ற மாதிரி மதியினால் இப்போ இந்த ஆள் தான் இறங்கி வராரு, அப்படி போட இந்த வீட்டுக்கு ஏற்ற மரவாக மதி மட்டும்தான், நடக்கிற எதையுமே நான் தப்புன்னே சொல்ல மாட்டேன், எல்லாமே நல்லதுக்கு தான் அப்படின்னு ரேவதி சொல்லிட்டு இருக்காங்க மலர்கிட்ட. இதை நினச்சி மலர் ஒரு பக்கம் சந்தோஷப்பட்டாலையும் இன்னொரு பக்கம் அவங்க நடந்த விஷயத்துலேருந்து இன்னும் என்னதான் மதி சாரி கேட்டாலும் மீளவே இல்லை. ஸோ ஒரு மாதிரி டல்லாகவே தான் இருக்காங்க. இப்போது அதான் இவ்வளோ தூரம் தங்கராஜ் அண்ணன் சொல்கிறாருல்ல உள்ளே கூப்பிட்டுக்கலாம், நீங்கள் யாரும் வர வேணாம், நான் போய் மதிக்கிட்ட பேசி உள்ளே கூட்டிகிட்டு வரேன் அப்படின்றாங்க. பாருங்கள் மலர் போய் கூப்பிட்டுட்டு வரட்டும் அப்படின்னவும் சரி ஆனால் சுரேஷ் கிட்ட என்ன பதில் சொல்கிறது மாப்பிள்ள அப்படின்றாங்க. நான் பேசிக்கிறேன் அத்தை, சுரேஷ் எப்படியும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவான்ல அப்படின்னவும் ஆமாம் மாப்பிள்ள அப்படின்னு உடனே வெளியில் மலர் வராங்க. மதி உள்ளவா போகலாம் அப்படின்றாங்க. இல்லைங்க அவர் வந்து கூப்பிட்டுட்டு நான் அப்புறம் வரேன் அப்படின்னு. மதி அத்தை உங்ககிட்ட மன்னிப்பு எல்லாம் கேட்க வைக்க மாட்டாங்க, நீ விடாப்பிடியாக இருந்ததுனால எல்லாரும் அக்கம் பக்கத்தில் பார்த்து அசிங்கப்படுத்துகிறாங்கன்றதுனால அவங்க யாருமே உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க சொல்ல போகிறது கிடையாது, சண்டை பெருசாகுன்னு சொல்லிட்டு அத்தையே போனால் போதும்னு உன்னை மன்னிச்சு விடுறேன்னு சொல்லிட்டாங்க, அதாவது அவங்க சாரி கேட்க வேணான்னு சொல்லிட்டாங்க, நீ உள்ளே வா, சுரேஷ் வந்தால் அவங்க பேசிப்பாங்க, சுரேஷ்லாம் அவங்ககிட்ட சண்டை போட மாட்டான், நீ வா மதி உள்ளே எல்லாரும் பார்க்குறாங்க போலாம் அப்படின்றாங்க. இப்போ கூட அவங்க குடும்ப கௌரவம் கெட்டு போகக்கூடாது, மான மரியாதை போயிடக்கூடாதுன்னு தான் உள்ளே கூப்பிட்றாங்கல்ல அப்படின்னு மதி சொல்லவும் ப்ளீஸ் மதி எனக்காக வாயேன் அப்படின்றாங்க. பாவம் நம்மளால் இவங்களும் சேர்ந்து கஷ்டப்படுறாங்கன்னு மதி புரிஞ்சுக்கிட்டு இப்போ அமைதியாக உள்ளே போகலான்னு உள்ளே போகிறாங்க. கரெக்டாக சுரேஷ் வந்து ஏய் நில்லுடி அப்படின்னு கத்துறாரு.
மாப்பிள்ளை சுரேஷ் வந்துட்டான் போல இருக்கு அப்படின்றாங்க. எல்லாருமே சுரேஷ் சத்தம் கேட்ட உடனே வராங்க. வந்தது முக்கியமாக தங்கராஜ் இருந்துக்கிட்டு, சுரேஷ் அமைதியாக 20 நிமிஷம், நீ வாமா உள்ள அப்படின்னு கூப்பிடுறாங்க. மாமா நீங்கள் என்ன மாமா திருப்பியும் வந்து இவ்வளோ உள்ளே கூப்பிட சொல்கிறீங்க? சரி வேணா அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்குறேன்னு சொல்லியிருக்காளா, அப்படி கேட்டால் அவள் உள்ளே போகட்டும், இல்லைன்னா அவள் தேவையில்லை எங்கேயாச்சும் போகட்டும் அப்படின்றாங்க. நான் யார்கிட்டேயும் மன்னிப்பு கேட்க போகிறது கிடையாதுன்னு மதி சொல்லிடுறாங்க. சுரேஷ் மன்னிப்பெல்லாம் கேட்க வேண்டாண்டா, அத்தையே இந்த ஒரு தடவை மதியை மன்னிச்சு விட்டுருச்சு, இந்த மாதிரி மதி இந்த மாதிரி செய்ய மாட்டா, நீ உள்ளவா முதல்ல அப்படின்றாங்க. அப்புறம் மலர் மதி உள்ளே கூப்பிட்டுட்டு போகிறாங்க. சுரேஷும் உள்ளே போகிறாரு. என்ன மாமா இது அப்படின்னு முதல்ல மலர் வந்து கதவை சாத்துறாங்க. சுரேஷ் பார்த்தல தெரு முழுக்க ஆளுங்களா மட்டும்தான் இருக்காங்க, என்ன சண்டை என்ன பிரச்சனைன்னு காது மூக்கு வச்சு 1க்கு 2 பேசிகிட்டு இருக்காங்க. தேவையில்லாமல் நம்ம குடும்பத்துக்கு எதுக்காக செய்யும்? எவ்வளோ கௌரவமான குடும்பம் நம்ம குடும்பம். அது மட்டும் இல்லாமல் அந்த தங்கராஜுக்குன்னு ஒரு கௌரவம் இருக்குது, இந்த வீட்டோடைய மாப்பிள்ளை, என்னுடைய கௌரவத்துக்கு எந்த குறைச்சலும் வந்துடக்கூடாது என்னத்த அப்படின்னுவோம். ஆமாம் மாப்பிள்ளை, முழுக்க முழுக்க உங்களை மனசுக்குள்ள நான் நினச்சிக்கிட்டு மட்டும்தான், உங்களுக்கு எதுவும் ஆகிடக்கூடாது, யாரும் உங்களை பற்றி தப்பாக பேசிடக்கூடாதுன்றதுக்காக தான். போனால் போகட்டும், இவன் மன்னிப்பு கேட்கலனா கூட இந்த ஒரு தடவை நான் விட்டுறேன், ஆனால் இனி இந்த மாதிரி நடக்கக்கூடாது, நான் சொன்னதை கேட்டு நடந்துக்கணும் மாப்பிள்ளை, அப்படின்னா அவள் இந்த வீட்டில் இருக்கட்டும் அப்படின்னு இங்கே அவங்க சொல்லிட்டு இருக்காங்க லட்சுமி இருந்துக்கிட்டு. சுரேஷ் இங்கே பாருடா, சொன்னால் கேளு, மதிக்கிட்ட எதுவுமே இந்த பற்றி எல்லாம் மன்னிப்பு கேட்க சொல்லி சண்டை போட்டுட்ருக்காத அப்படின்றாங்க. எல்லாருமே அதே தான் சொல்கிறாங்க. டேய் சுரேஷ், இந்த சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் மதியை வீட்டை விட்டு நீ வெளியே போக சொல்லுவியா? என்னடா நீ அதுக்குன்னு கல்யாணம் ஆகி கூட்டிகிட்டு வந்த பொண்ணை வீட்டை விட்டு வெளியில் போன்னு சொல்ல முடியுமா? உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சது யாருடா? உன் மாமா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்ச பொண்ணை நீ வீட்டை விட்டு வெளியில் போ, நீ எனக்கு செட் ஆகலைன்னு அனுப்பி விட்டுட்டா, அப்போ அவர் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சதுல என்னடா அர்த்தம் இருக்குது அப்படின்னு ரேவதி இதுதான் சாக்குன்னு புருஷனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிற மாதிரியே அந்த இடத்துல மதிக்காக சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. மதி இந்த வீட்டில் இருக்கணும் அப்படின்றதுக்காக. உங்கள் எல்லாருக்கும் சேர்த்து தாம்மா சொல்கிறான், உங்கள் மாப்பிள்ளைன்னு வாய்க்கு முன்னொரு தடவை சொன்னால் மட்டும் போதாதம்மா, உங்கள் மாப்பிள்ளை எவ்வளோ பெரிய ஆள், அவர் பண்ணி வச்ச கல்யாணம் இப்படி ஆயிடுச்சு, வீட்டை விட்டு மதி வெளியில் போயிட்டா அப்படின்னு தெரிஞ்சால் எல்லாரும் என்ன நினைப்பாங்க? மதி எதுக்காக வீட்டை விட்டு வெளியில் அனுப்புனீங்க? எல்லாத்தையும் பேசி தீர்த்து கற்றுக்க முடியல, ஒரு மன்னிப்பு தானே இது, யார் கேட்டான்னு பேசாமல் அமைதியாக விட்டுட்டு வேலையை விட்டுட்டு தேவையில்லாமல் வீட்டை விட்டு வெளியே அனுப்பி அக்கம் பக்கத்துலாம் வேடிக்கை பார்த்து இதெல்லாம் உங்களுக்கு தேவையா அப்படின்னு ரேவதி பேசவும், பரவாயில்லையே புருஷனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறியா இல்லை நீ மதிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறியான்றத தங்கராஜ் முழுசாக புரிஞ்சுட்டு கேட்கவும் செய்கிறாரு. ஏங்க நான் சொல்கிறது சரிதானா அப்படின்னு ரேவதி அப்படியே உள்ட்டா அடிக்கவும், ஆமாம் நீ நல்லவதான், இப்போ உண்மையாக தான் பேசுகிற அப்படின்ற மாதிரி தங்கராஜன் நினச்சிக்கிறாரு. அக்கா நான் அப்படி எதுவும் சொல்ல வரலக்கா, மாமா மேலே எனக்கு முழு மரியாதை இருக்குது, மாமா பேச என்றைக்குமே நான் மீறினது கிடையாதுக்கா அப்படின்றாங்க. அப்போ மாமா இவ்வளோ தூரம் சொல்கிறாருல்ல, மதிக்கிட்ட தேவையில்லாமல் இனி சண்டை போடாத, மதி இனிமேல் எல்லாத்தையும் புரிஞ்சு நடந்துப்பா, தேவையில்லாமல் அவகிட்ட சண்டை போட்டு மன்னிப்பு கேட்க சொல்லி தேவையில்லாமல் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பாத, உள்ளே இருக்கட்டும் மதியா அப்படின்றாங்க. என்னமோ பண்ணுங்க, ஆனால் இனி இந்த மாதிரி பிரச்சனை வரக்கூடாது, வீட்லேயும் பிரச்சனை, அங்கே வெளியில் போனால் ஸ்டேஷன்லேயும் பிரச்சனை, எனக்கு மண்டி பிச்சுக்குது, அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்றாங்க. இங்கே பாருமா மதி, இனிமே இந்த பிரச்சனைலாம் எதுவும் வேண்டாமா, அத்தை என்ன சொல்கிறாங்களோ பெரியவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு நடந்துக்கோமா, விடாப்பிடியா பதிலுக்கு பதில் பேசிக்கிட்டு வீண் விடாத வேண்டாமா. சுரேஷ் யார்? உன் புருஷன் தானே, நான் தானே உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன், சுரேஷ்க்கு தேவையானதை நீ செஞ்சுதான் ஆகணும், அவன் ஆம்பளை, முக்கியமாக அவன் போலீஸ்காரன், அப்படி தான் நடந்துப்பான், வீட்டில் அவன் வேலை செஞ்சால் அவனோட போலீஸ்காரனோட கெத்து என்ன ஆகுறது, அதுக்காகவாச்சும் நீ கொஞ்சம் யோசிமா அப்படின்றாங்க. முக்கியமாக உன் அப்பா அம்மா வந்தெல்லாம் இங்கே நிற்கிறது, உடம்பு சரியில்லாதவங்க வர்றதெல்லாம் உனக்கு கஷ்டமாக இருக்குல்ல, அவங்களுக்காகவாச்சு யோசிச்சு நீ ஒழுங்காயிருமா, இனி பிரச்சனை வரக்கூடாதுன்னு தங்கராஜ் சொல்லிக்கிட்டே இருக்காரு. மதி எதையுமே மதிக்காமல் அவங்க பாட்டுக்கு ரூம்குள்ளே போயிட்டே இருக்காங்க. இதை பார்த்த உடனே பார்த்தீங்களா மாப்பிள்ளை அவளுக்கு எவ்வளோ திமிரு அப்படின்றாங்க அவங்களுடைய அத்தையும் மாமாவும் இருந்துக்கிட்டு. ஏன் இதை மலர் கூட மதி இப்படி அவ்வளோ அமைதியாக போயிட்டே இருக்காளே என்ன பண்ணுறதுன்னு தான் பயப்படுறாங்க. அப்போது அத்தை விடுங்க, நான் சொன்னதெல்லாம் மதிக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கிறோம், இப்போ தானே அத்தை புதுசு, போக போக எல்லாத்தையும் தெரிஞ்சுப்பா அப்படின்னு தங்கராஜ் சொல்கிறாரு. என்னமோ மாப்பிள்ளை சொல்கிறீங்க, ஒவ்வொரு தடவையும் இவளை நாம தான் மன்னிச்சு விடுறோம், அவள் யாருக்கும் அடிப்பணிஞ்சு போக மாட்டேன்றா, இப்படி இவளை மன்னிச்சு விடுறதுனால தான் இந்த நிலைமைக்கு வந்து நிற்கிது, இது இன்னும் எங்கே போய் முடிய போதோ தெரியல, இதுக்கப்புறமாச்சு ஏதாச்சும் நல்லதாக நடக்கலான்னு பார்க்கலாம் மாப்பிள்ளை அப்படின்றாங்க. அதெல்லாம் நடக்குமாம்மா, மதி மாறிடுவா விடுங்க அப்படின்றாங்க. அதான் உங்கள் மாப்பிள்ளையே சொல்லிட்டாரு இல்லைப்பா, மதி இனிமேல் அந்த மாதிரிலாம் நடந்துக்க மாட்டா, விடுங்கப்பா, தேவையில்ல பிரச்சனை வேணாம் அப்படின்றாங்க. சரி ரவிதி பிள்ளைங்க எங்கே அப்படின்னுவோம், பிள்ளைங்க வீட்டில் தாம்மா இருக்காங்க அத்தை கிட்ட அப்படின்றாங்க. சரி நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னுவோம். என்ன மாப்பிள்ளை வந்ததும் அப்படியே போகிறீங்க, இருந்து சாப்பிட்டுட்டு போங்க அப்படின்னுவோம். இல்லை அத்தை பரவாயில்ல இருக்கட்டும், நிறைய வேலை இருக்குது, நான் கிளம்புறேன் அப்படின்னுவோம். சரிங்க மாப்பிள்ளை, இவ்வளோ தூரம் நாங்கள் உங்களை தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்கோம் மாப்பிள்ளை, எங்களுக்காக அடிக்கடிக்கு வந்து நின்றுட்டே இருக்கீங்க அப்படின்னுவோம். இதில் என்ன மாமா இருக்குது, நம்ம குடும்பம்
பிரச்சனையை நாம் தானே பார்த்துக்கணும் அப்படின்றாங்க. அடுத்து சுரேஷ் வராங்க. மாமா அப்படின்னவும் சுரேஷ் பார்த்து நடந்துக்கூடா அப்படின்னு வெளியே வாங்கிக்கிட்டு ஒரு நிமிஷம் பேசணுன்னு சுரேஷை தனியாக கூட்டிகிட்டு வராங்க. மலர்கிட்ட மதியம் அதாவது போயிட்டு ரேவதியும் பேசிகிட்டு இருக்காங்க. வெளியே கூட்டிகிட்டு வந்து சுரேஷ் இங்கே பாரு, மதி நாம் நினச்ச உடனே அடங்கி போகிற பொண்ணா தெரியல. நம்ம எவ்வளோ தான் பேசினாலையும் மதி எதிர்க்கு நிற்கிறாளே தவிர விட்டு கொடுத்து போகவே மாட்டேன்றா. எனக்கு என்னமோ நாம் தான் விட்டு கொடுத்து போகணும் போல இருக்குது. அவள் போக்கில் பேசாமல் விட்டுடேடா, நீ உன் பாட்டுக்கு வேலையை பாரு, அவள் பாட்டுக்கு அவள் எங்கேயாச்சும் இருந்துட்டு போகட்டும் அப்படின்னு. ஐயோ மாமா, என்னம்மாம்மா நீங்கள் கல்யாணம் பண்ணி வைக்கும்போது என்ன சொன்னீங்க? கொஞ்ச நாள் போகட்டும், நம்ம வழிக்கு அவளை கொண்டு வந்துடலாம், மாற்றிடலான்னு சொன்னீங்க. ஆனால் இப்போது அவள் அடங்கி போக மாட்டான், நாம் தான் விட்டு கொடுத்து போகணும்னு சொல்கிறீங்க. சரிம்மாம்மா, அவள் பேச்சுக்கு போகாமே நம்ம அப்படியே கூட ஒதுங்கி இருந்துடலாம். அப்படியே நான் இருந்தாலும் என்னை இருக்க விட மாட்டேன்றாங்களே. வீட்டில் அம்மாவுக்கும் மதுக்கும் ஏதாச்சும் சண்டை வருது, அம்மா ஃபோன் பண்ணி எனக்கு சொல்கிறாங்க. நான் நிம்மதியாக வேலையும் செய்ய முடியாமல் இவங்கக்கிட்ட வந்து பஞ்சாயத்து பண்ணிவிட்டு அம்மா பக்கம் பேசுகிறதா இல்லை நான் அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறதா? அம்மாவுக்கு தானே நான் நிச்சயமாக பேசி ஆகணும். அவளே எனக்கு பிடிக்காது, அவளை விட்டு ஒதுக்கிட்டு அவளை எங்கேயாச்சும் கெட்டு போகட்டும்னு விட்டுட்டு அம்மாவுக்கு தான் நான் சப்போர்ட் பண்ணி பேச முடியும். அப்படி பேசுனதுனால தானே அம்மா இவ்வளோ பிரச்சனை அப்படின்னு சொல்லவும், புரியுது சுரேஷ், நீ கண்டுக்காமல் வேலையை பாரு, அத்தை கிட்ட நான் பேசிக்கிறேன், மருமகளாச்சு மாமியாராச்சு நீ இதில் தலையிடாதன்னு அவருடைய மாமா மதியை சமாதானப்படுத்த முடியாததுக்கு அவர்கிட்ட இறங்கி போகிற விஷயத்த சுரேஷ்கிட்ட இப்படி தன்மையாக எடுத்து சொல்லிட்டு இருக்காரு. வேற மற்றதெல்லாம் நாளைக்கு பேசலாம், இப்போதைக்கு போய் அமைதியாக படு சுரேஷ், இப்போ தான் உனக்கு வேலை கிடச்சிருக்கு, அந்த வேலையில் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படின்னுமோ. சரிம்மாம்மா, அந்த ஒரு காரணத்துக்காக தான் அமைதியாக இருக்கிறான், முகத்தை பார்த்தாலே எனக்கு எரிச்சலாக வருது அப்படின்னு இங்கே பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் கல்யாணம் பண்ணி வச்சுருந்தீங்க, ஒரே காரணத்தினால எல்லாத்தையும் சகிச்சிட்டு இருக்க மாமா அப்படின்னுமோ. உங்களுடைய கௌரவம் உங்களுடைய நிலைமைன்றது எனக்கு நல்லா புரியுமாம்மா, எக்காரணத்துலையும் என்னால் உங்கள் கௌரவத்துக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படின்னு சுரேஷ் அதுக்காக தான் நினைக்கிறேன் மாமா அப்படின்னும். பரவாயில்ல சுரேஷ், நீ என்னை நல்லாவே புரிஞ்சுக்கிறேன்னு பேசிகிட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.